ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானதை பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி, பூண்டு, இஞ்சி அது பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சாச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீசஸாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் விட்டுக்குவோம். நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர். அது கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது கொஞ்சம் உப்பு அதில் சேரும். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், பட்டை இலை, பூ அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரியே கிண்டிக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை அதோடு சேர்த்துப்போம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அதோட அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் கிரேவி வேணுமோ அது தக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேணால் கடை மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ கொஞ்சம் கலர் கொடுக்கும், நல்லா ரெட்டிஷாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.